வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை திசை திருப்பக்கூடியவை பல உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையாயிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. மிக கவனமாக வாழ விசுவாசிகள் செய்ய வேண்டியவைகளை இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே சிலவற்றை யோவான் அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 2ஆம் முறையாக கள்ள போதகர்களை பற்றி கூறி விசுவாசிகளை எச்சரிக்கிறார். இந்த விதமான கள்ள போதகர்களை இனம் கண்டுகொள்ள சில அடையாளங்களை யோவான் கூறுகிறார். முதலாவது, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாதவர்கள். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்யாதவர்களாய் இருந்தால் அவர்கள் கள்ள போதகர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, இவ்வுலகம் மட்டுமே அந்த ஆவிக்கு செவி கொடுக்கும். 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திற்குரியவர்களே அந்த ஆவிக்கு செவி கொடுக்கிறார்கள். மூன்றாவது, கிறிஸ்துவின் பிள்ளைகள் செவி கொடுக்க மாட்டார்கள். 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஏனெனில் நாம் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல. இதனால் உலகம் நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கிறது. இதற்கு நாம் இடம் கொடாமல் சத்தியத்தை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். தேவ சத்தியத்தை அறிந்தவர்கள் பலர் விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அவர்களது நிலைமை மிக பரிதாபத்திற்குரியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இங்கே யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அன்பு கூறுங்கள். அன்பு என்ற வார்த்தையோடு தொடர்புடைய வார்த்தைகள் 10 முறைக்கும் குறையாமல் வருகின்றன. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் எப்படியோ அப்படியே அன்பு இல்லாத வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த அன்பு உலக அனுபவங்களினாலோ நம் சொந்த முயற்சியினாலோ அல்ல, தேவனால் நமக்கு உண்டாகிறது. தேவன் தம் சொந்த குமாரனை அனுப்பியது இதற்கு அடையாளம். 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடமிருந்து நாம் பெற்ற மேலான அன்பை மற்றவர்களுக்கு காட்ட நாம் கடனாளியாயுள்ளோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறரிடம் நாம் அன்பு கூறும்போது கிறிஸ்துவின் அன்பு நம்மில் பூரணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனை அறியாமல் பிறரிடம் அன்பு கூற முடியாது. அவரை அறிந்திருந்தும் பிறரை நேசிக்காதவர்கள் பொய்யர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிறரிடம் நாம் காட்டும் அன்பினால் வெளிப்படுத்தி காட்ட முடியும். பகையும் வெறுப்பும் மிகுந்த இவ்வுலகம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்ததே. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்துல நாம் எந்த அளவுக்கு நாம் கிரியை உள்ளவர்களாய், கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவனே, நீர்
என்மேல் காட்டிய உம் அன்புக்காக நன்றி கூறுகிறேன். உம் அன்பை பிறருக்கு காட்ட எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் பெரிதும் அவர் எழுதுகிற காரியம் தேவனுடைய அன்பை குறித்தும், நாம் நம்முடைய சகோதரரிடத்திலே காட்டும் அன்பை குறித்தும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை அறியும் வண்ணமாக நாம் அறிந்து அவரைப் போல நாமும் நேசிக்க, சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.